தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வழங்குறேன். நம்ம குருநாதர் தவம் பண்ணின பேரூர் ஆசிரமத்துல வருகிற 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சதாவாசி யோக வகுப்பு நடைபெற இருக்குது. யாரு வேணாலும் இந்த சதாவாசி யோக வகுப்புல வந்து கலந்துக்கலாம். இந்த சதாவாசி யோக வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாழ்க்கைக்காகவும் we are running for bread and butter அப்படின்னு சொல்லணும். நம்ம வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட உள் வளர்ச்சிக்காகவும் நம்ம தியானத்தில் முன்னேறதுக்காகவும் நம்ம வீட்டில் உட்காந்தோ இல்லை சாயந்தரம் உட்காந்தோ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது இது வந்து வாஸ்தவமான விஷயம்தான். ஆனால் ஏதோ ஒரு சக்தி நிலையில், ஒரு ஜீவ சமாதியில் ஒரு சித்தர்களோ யோகிகள் ஞானிகள் இருந்து தவம் பண்ண இடத்துல நம்ம வாரத்தில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அங்கே உட்காந்து கூட்டு ஜபம், அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரே முனைப்புடன் நம்ம உள் வளர்ச்சிக்காகவும் நம்ம ஞான பாதைக்காகவும் தன்னை உணர்தலுக்காகவும் உட்காரும் பொழுது அதனோட வைப்ரேஷனே தனி லெவல்ல இருக்கும். அதுவும் நம்ம குருநாதர் பிரத்யேகமா வாசியோகம் பயிற்சி பண்ணின இடத்துல, வாசியோகத்துல பல நினைகள்ல அவர் முன்னேறின இடத்துல, பல கதிகளை எடுத்துக்காட்டின இடத்துல நம்ம இந்த வாசியோகம் பயிற்சி பண்ணும்போது எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கணும்னு நான் வார்த்தைகளால் விவரிக்க தேவையே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வீட்டில் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் சார், வாசியோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கதி வந்து சரியான விதத்தில் போக மாட்டேங்குது, உறிஞ்சது ஒரு மாதிரி ஊதுறது ஒரு மாதிரி, இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த கூட்டு தவத்தில் உட்கார்றதுல என்ன ஒரு பெனிஃபிட் தெரியுங்களா? யோக மார்க்கத்துக்கான விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஒருமித்த கருத்தோட ஒரே முனைப்புல வந்து நீங்க வாசி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க கதி சரியா இல்லை, 9 பேர்த்தோட கதி சரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 9 பேர் விடுற மூச்சு காத்து அந்த கோயிலுக்குள்ள நம்மளோட ஆசிரமத்துக்குள்ள இருக்கும். இல்ல நீங்க எந்த மெடிடேஷன் சென்டர்ல உட்காந்துருக்கீங்களோ அதுக்குள்ள வியாபிச்சிருக்கும். எண்ணங்கள் தான் வந்து பிராணன், அந்த பிராணன் தான் உயிர், அது வந்து ஜீவசக்தியா வெளியில சுத்திட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்மளும் இன்ஹேல் பண்றோம், நம்மளும் எக்ஸ்ஹேல் பண்றோம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்ஹேல் பண்றாங்க, எக்ஸ்ஹேல் பண்றாங்க. ஸோ அந்த மூச்சு காத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான கதி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து நமக்கும் சில மாறுபாடுகளை உண்டு பண்ணும். அதனால தான் எப்பவுமே கூட்டு தவத்துக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கும் வலிமை ஜாஸ்தி. ஏன்னா அங்கே ஆன்ம பலம் வந்து நிறைய ஒன்று கூடி கிளப்பக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதனால தான் பிரியமானவர்களே, நம்ம ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய இந்த சதாவாசி யோக வகுப்பு வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. காலையில் 9 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடுங்க. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும். 12:30 மணிக்கு மேலே எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்க்கலாம். 12:30 மணிக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம அடுத்த நாள் திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகலாம். எகெயின் ஒவ்வொரு வாரமும் மாதத்தில் 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ இதை நான் அறிவிச்சுட்டே இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதோட தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட உள்வளர்ச்சி அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல், சார் நான் வாசியோகம் உங்ககிட்ட தான் தீட்சை வாங்கினேன், நான் வந்து சரியாக பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னொன்று, எனக்கு இந்த மாறுதல்லாம் வருது, உங்களை நேரில் பார்த்து நான் பண்ணி காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. 3, சார் எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வருது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட உணவுலையோ இல்லை என்னோட பயிற்சியில் அதை மாற்றம் பண்ணிக்கணுமா? இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி நினைவுகள் வருது, இந்த மாதிரி கனவு வருது, வாசி பண்ணும்போது எனக்கு இந்த மாற்றம் வருது. இந்த மாதிரி எத்தனை கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு நானே இருந்து உங்க வாசியும் செக் பண்ணி உங்களுக்கு வர சந்தேகத்தையும் தீர்த்து கொடுத்துட்டு போவேன் நான். அதனால நீங்க யாரெல்லாம் எங்கிட்ட தீட்சை வாங்குனீங்களோ அவங்கெல்லாம் வந்து அங்க வாசியோகம் பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்மளோட ஆசிரமத்துக்கு 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருங்க. நம்ம ஆசிரமத்தோட முகவரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், கூகுள் லொக்கேஷன் நம்பர், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எல்லா விபரத்தும் அதில் நான் கொடுத்துருக்கிறேன். வாங்க வாசியில் மேல்நிலைக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.